எல்லோருக்கும் வணக்கமுங்க. நான் உங்கள் கிறிஸ்டா விலாகர். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து செவ்வாய்க்கிழமை தான்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2 நாளைக்கு வந்து இங்கே என்ன பண்ணுறது ஊருக்காடு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஊருக்கு போய் இப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படின்னு மார்னிங்கே வண்டியை க்ளீன் பண்ணிட்டுங்க, மார்னிங்கே வண்டியில் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. லக்கேஜ் எடுத்து வைக்கும்போது ஆட் ப்ளூ கேனை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி ஆட் ப்ளூ ரீஃபில் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட்டாக பண்ணி கூட வண்டி ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர் ஓடின்னு நினச்சேங்க. சரி எதுவும் மீட்டர் செக் பண்ணலான்ட்டு மீட்டர் செக் பண்ணி பார்த்தா வண்டி 2500 ஓடிடுச்சுங்க. சரி கையோட ஆட் ப்ளூ மாற்றி விட்டுறலாம் அப்படின்ட்டுங்க போய் அந்த 18 கேனில் இருக்கிறத எடுத்துங்க 5 லிட்டர் கேனில் ஊற்றிட்டுங்க. ஏன்னா நான் நம்ம கோயம்புத்தூர் சைடு என்ன தெரியலைங்க, மேக்ஸிமம் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கேன் தான் கிடைக்குது. 5 லிட்டர் கேன் கிடைக்க மாட்டேங்குது, லூஸ்லையும் கிடைக்க மாட்டேங்குது. சங்கீர் சைடு மட்டும் கிடைக்குதுங்க, லூஸில் கிடைக்குது. நம்ம கிறிஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா பானட் திறந்து தாங்க ஊற்றுற மாதிரி வருங்க. இந்த இடத்துல தாங்க இருக்கும் ஆட் ப்ளூ. இங்கே தாங்க நம்மளுக்கு வந்து நம்ம கிறிஸ்டாக்கு வந்து ஊற்றுறது கொடுத்துருப்பாங்க. சரி ஓகேங்க. நான் ஆல்ரெடி அந்த 5 லிட்டர் கேனில் வந்துட்டு ஊற்றி வச்சுட்டுங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் 5 லிட்டர் கேனில் ஊற்றி வச்சுட்டுங்க. இந்த ஓஸ் ஒன்று இருக்குங்க. இந்த ஓஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக ஊற்றிக்கலாம். இது நம்ம டொயோட்டா ஷோரூம்லையும் கிடைக்கும், வெளியே லோக்கல்லையும் கிடைக்குதுங்க. இது என்ன ஒரு 50 ரூபாலேருந்து ஒரு 80 ரூபா அந்த மாதிரி தாங்க ஒரு ரேஞ்சு ரேட்டு. ஆனால் இது வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க நாமளே எடுத்து ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த சிலர்லாம் அந்த புனல் வச்சு ஊற்றுவாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகாது, கீழே சிந்தும். இதுவுமே சிந்துங்க, இருந்தாலும் இது கொஞ்சம் ஊற்ற ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனக்கு. சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 10 லிட்டர் கேனில் 850 ரூபா ப்ரைஸ் வருதுங்க அந்த ஒரு கேன் வந்து. இது சங்ககிரியில் லாரி அஸ்வின் பங்க்லாம் வாங்கினோம்னா லிட்டரே 48 ரூபா தான் வருதுங்க. எப்படி பார்த்தா நம்மளுக்கு குறையுது. அது என்ன ரேட் டிஃப்ரெண்ட் தெரியலிங்க. இது தெரிஞ்சால் யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள், லூஸில் வாங்கிறதுக்கு இருக்கும். அதேமாதிரி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே சிந்துது பார்த்தீங்களா, சிந்துச்சு அதை அப்படியே வெட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு மாதிரி உப்பு பூத்த மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிக்குது. என்ன பண்ணுங்கன்னா கையோட ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து லைட்டாக அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கழுவி விட்ருங்க. அப்போனா தான் வண்டி கொஞ்சம் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதில் உப்பு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும். அதேமாதிரி கயிறு பட்டாலும் டக்குன்னு கழுவிக்குங்க அது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரு டைம் தண்ணி ஊற்றி கொஞ்சம்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆட் ப்ளூ சேஞ்ச் பண்ணியாச்சு, ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் ட்ரிப்பு செவ்வாய்க்கிழமைங்க.